உலகத்தில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பு வணக்கம். நான் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் எப்படி பொண்ணு பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்று எனக்கு வரைக்கும் ஏதோ சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கேளுங்க. எங்கள் பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் போது மிலிட்ரியிலேருந்து வந்து ஒரு 4-5 மாதம் வீட்டில் தான் இருந்தார். அப்புறம் பேங்க்கில் வேலை கிடச்சி பேங்க்கில் போயிட்டார். அந்த 16 வருஷம் இருந்தார் மிலிட்ரியில். அப்புறம் கல்யாணம் பண்ணி எங்கள் மாமா பொண்ணவே கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள். எங்கள் பெரிய மாமா பவானியில் இருந்தார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்கும்போது முதல் எங்கள் அண்ணனோட ஃபங்க்ஷன் தான் கல்யாணம் இது. அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே எங்கள் அண்ணியை போய் பார்க்குறதுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு எங்கள் மாமா பொண்ணு அப்போல்லாம் நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம். எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் போவோம் வருவோம். அப்புறம் நாங்கள் எல்லாம் போய் பொண்ணெல்லாம் பார்க்குற அந்த சடங்கெல்லாம் முடித்து நிச்சயமெல்லாம் முடித்து அப்புறம் அண்ணனுக்கு அங்கே பவானிலேயே கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அவங்க அப்படியே வந்தோன்னு அடுத்த அண்ணனுக்கு முதல்ல அந்த அடுத்த அண்ணன் சொன்னார், தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் எனக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து அவருக்கு பொண்ணு பார்க்கும்போது வேண்டான்ட்டார். அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நல்ல இடத்துல ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணார். அவரும் ஒரு காரமடையில் ஒரு SRSIன்னு சொல்கிற ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம்தான். அப்போ அண்ணங்கள்லாம் நல்லா சீரும் சிறப்புமாக தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்பா எல்லாருமே நல்ல ஒரு இதாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்க ஒரே அக்கா. அப்புறம் அம்மா அப்பா அவங்க பாட்டி தாத்தா எங்கள் மாமியாரோடைய பாட்டி இவங்க எல்லாமே இருந்தாங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பங்கும்போது எங்கள் வீட்டில் விட அவங்க வீட்டிலலாம் நிறைய பேர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டிலே நிறைய பேர் தான் இருந்தாலும் உறவுகள் அவங்க வீட்டில் நிறைய இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி போய் நல்லா ஒரு இதாக இருந்தோம். 2வது அண்ணனுக்கு கல்யாணம், அது போய் பெரியகுளத்தில் பொண்ணு பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். 3வது அண்ணனுக்கு கோபியில் போய் கல்யாணம் பண்ணி வச்சோம். 4வது அண்ணனுக்கு கோயம்புத்தூர்லேயே பண்ணிட்டோம். அப்புறம் எனக்கு காரமடை தான், காரமடையிலேயே பண்ணிட்டோம். அடுத்து தம்பிக்கு கல்யாணம் கேத்தியில் நடந்துச்சு. இன்னொரு தம்பி பெருநாய்க்கம்பாளையத்தில் நடந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த கல்யாண வைபவங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விசேஷங்கும்போது எங்கள் வீட்டில் கல்யாணம் அடுத்தடுத்து வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே எங்கள் அண்ணி தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாருமே எல்லாம் ஒரு கல்யாணம்னா போகிறது வர்றது. அந்த கல்யாணம் விசேஷங்கும்போது அதில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு புரியல. அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போ போனாலும் போனோம்னா எல்லோரும் சேர்ந்துட்டு கடைக்கு போவோம். ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட்டமாக தான் போவோம். எல்லோரும் போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். கல்யாணங்கும்போது 10 நாளைக்கு கடைக்கு வீட்டுக்கு தான் நடப்போம். அப்படியெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி இந்த கல்யாண வைபவத்தை நல்ல சீரு சிறப்புமாக முடிஞ்சு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆண்டவனுடைய அருளாலும் எங்கள் அம்மா அப்பாவுடைய செஞ்ச புண்ணியத்தாலும் எல்லாம் நல்ல வரனா எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கிடச்சிது. இத்துடன் இந்த இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.